கன்னிராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கப் போகிறது. லாபாதிபதி சந்திரன் அந்த லாபத்திற்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. சந்திரனுடைய கதி இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. ஜீவன பாவம் குரு சுக்கரனுடைய கூட்டணி சாதகமாக இருக்கிறது. சுக்கிரன் பாக்கியாதிபதி, அவர் மாறி 10லேருந்து 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அதுவும் அனுகூலமாக இருக்குது. 11ல் அந்த புதன் இருக்கார், அவர் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நினச்சதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. என்ன படிக்கணுமோ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பிடித்த விஷயங்களை செய்கிறதுக்கு வீட்டில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது கிடைக்கும். அலுவலகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ தாராளமாக கேட்கலாம். உங்களை நல்ல அலங்காரம் பண்ணி வேறு மாதிரி காமிச்சிக்கணும், எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் செய்யலாம். அப்போது உங்கள் மேலே தனிப்பட்ட அக்கறை, தனிப்பட்ட கவனத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முடியும். இவ்வளவு சிறந்த சாதக பலன்லாம் உங்களுக்கு இருக்குது. ஒரே ஒரு விஷயம் கவனமாக இருக்க வேண்டியது, அது செவ்வாய் ராசியில் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். அஷ்டமாதிபதி ராசியில் இருந்தால் எல்லாருக்குமே அது ஏதோ ஒரு சங்கடம் தான். அதில் ரொம்ப முக்கியமாக கன்னி ராசி, கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி செவ்வாய் கடுமையான கெடுபலனை தருவார். அப்போ செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பாலினத்தவரிடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பருவ வயதில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எதிர்பாலினத்தவரிடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுபோல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நிறைய பணம் முதலீடு பண்ணுறவங்கெல்லாம் புதுசாக சந்திக்கக்கூடிய நபர்களை அல்லது ரொம்ப நாளாக பழகினாலும் கூட பிறர் சொல்லக்கூடிய விஷயத்தை உறுதியாக நம்ப முடியாதுன்னு ஒரு சின்ன டவுட் வந்தாலும் கூட அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணணும். இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மற்ற அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது.